ஆன்மீக அன்புக்கு எனது வணக்கங்கள். கடக ராசி வைகாசி மாத பலன் பார்க்குறோம். அந்த குரோதி எடுத்து வருகின்ற வைகாசி மாத பலன் வந்து கடகராசிக்கு. இந்த வைகாசி என்பது பார்த்திங்கன்னா 14/5/2024 வந்து 14/6/2024 வரையான வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி 7ஆம் தேதி 20/5/2024 சுக்கிர பகவான் வந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 புதன் பகவான் வந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி 31/5/2024 செவ்வாய் பகவான் வந்து மேஷராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2024 புதன் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 சுக்கிர பகவான் மிதுன ராசி பயிற்சி. ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியோடு ஆரம்பிக்கிற இந்த மாதத்தில் வந்து இந்த கடகராசிக்கு இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள் உள்ள அன்பர்களுக்கான ஒரு என்ற மாதத்திய ராசி பலன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் இந்த 3 பேர் தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் இந்த மாதம் முழுவதும். ஏன்னா 8இல் சனி பகவான், 8இல் சனி பகவான் தான் ஒரு செயலையும் நீங்கள் பார்த்து கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செய்ய வேண்டியது மிக 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 அவசியம். ஓகேங்களா? பார்த்துங்க. வைகாசி 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக மாறுறாரு. உங்களுக்கு வைகாசி 7ஆம் தேதி ஒரு வார்த்தை சுக்கிரன் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறவங்களுக்கு. அதனால் உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாதத்துக்கு போகுது. வீண் செலவெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு கணவன் மண்டிய கொஞ்சம் அந்யோன்யம் நிலவ போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையப்போகுது. உங்களுக்கு சொந்த வீடு, மனை, நிலம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு இருக்குது. இல்லை 8 சனி இருக்காத சனி மாதிரி கொடுத்தாமலே சனி மாதிரி கெடுத்தாலும் சொல்லுவாங்க. அதனால் சனியோடைய பார்வையில் சனியோட இதில் நீங்கள் கண்டிப்பாக வாங்குறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். அதனால் உங்களுக்கு எந்த விதமான விரயம் ஏற்படாத லாபம் கண்டிப்பாக நிச்சயமான வாய்ப்பு தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து ரொம்ப சிறந்த சுபபலனை கொடுக்குறாங்க உங்களுக்கு. இந்த சுபபலனை கொடுப்பதால் பார்த்தோன்னா இது வரைக்கும் திருமண தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் சம்பந்தமான பேச்சு எடுத்தால் அவங்களுக்கு திருமணம் சிறப்பாக விரைவில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைது. கருவுற்ற பெண்கள் வந்து ஒரு சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு. இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் பூரண சுபபலன் கொடுக்கறதால இந்த மாதத்தில் கடகராசி நண்பருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குது. அதனால் சிறப்பான மாதம் அமைந்தவங்களுக்கு வெளிநாட்டு இருந்துக்கக்கூடியவங்கள்லாம் நல்லா கணிசமான சம்பளத்தோடு வாங்கிட்டு சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் குடும்பமே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த வைகாசி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு பொறுப்பாக அந்த உத்தியோகம்னு பார்த்திங்கன்னா அந்த பொறுப்புகள் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம ராசியில் வந்து பலம் கொஞ்சம் இருக்குது. யாருக்கு? சனி பகவான். அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்குதா பார்த்திங்கன்னா நம்மதுக்கிறதால பணிச்சுமைகளும் பொறுப்புகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால் கவனமாக செயல்படுவது, பணி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத சோதனைகள்லாம் வரும். அதை கடந்து செல்லக்கூடிய காலகட்டம் இருக்கும்போது உங்களுக்கு பணி மாற்றமும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிலாம் கொஞ்சம் உங்களுக்கு கருத்து வேறுபாடாக இருப்பாங்கன்னா மேலதிகாரி கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக செல்வது உங்களுக்கு சிறப்பு. அண்ணன் வேலையை வந்து அண்ணனுக்கு கரெக்டாக முடிச்சு வச்சுருங்க. நாளைக்கு செய்யலாம் அடுத்தவங்க ஒப்படைக்கிற வேலையை தயவுசெய்து வச்சுக்காதுங்க. உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள்லாம் ஹெல்ப் பண்ண நினச்சி நீங்கள் விட்டு வந்தீங்கன்னா அதனாலேயும் நீங்கள் பாதிக்கப்படுகிற நண்பர்களை யாரையும் நம்பாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு. அதே சமயத்தில் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கூட பணி செய்கிறவங்களுக்கோ கடன் சார்ந்த ஜாமீன் கொடுத்தீங்கன்னா
அதுலேருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். ஜாமீன் கொடுக்குறது தயவு செய்து வேண்டாம். உங்களுக்கு பார்த்துங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் இக்கட்டான பிரச்சனை சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி பண்ணுங்கள். யாருக்கும் ஜாமீன் கொடுத்து கடன் வாங்குறதோ, கடன் வாங்கி கொடுக்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போல தயவு செய்து வேண்டாம். வீட்டில் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவான் ராகுவானும் 3 பேரும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை சிரமங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார்கள். அதனால் கவனமாக இருங்க. தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த போட்டிகள்லாம் இருக்கும். ஆனால் அந்த போட்டியில் முறியடிக்கக்கூடிய திறமையும் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு உடைய விற்பனையும் கொஞ்சம் பல முறை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு கிரகணங்கள் மிகவும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதால உங்களுக்கு அளவான முதலீடு செய்யுங்க. அளவான முதலீடு செய்து நல்லது. உங்களுக்கு அரசாங்கம் வழி சில ஆதரவு கிடையாது. அந்த ஆதரவுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயம் உங்களுடைய நிலைமை நல்லாவே இருக்குது. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் தைரியமாக செய்கிறவங்களுக்கு சூரியனோட நிலை பிரகாசமான ஒரு நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு புதிய ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா அதை செய்யலாம். நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. ஒத்துழைப்பும் ஒரு மத்தியிலும் நண்பர்களுக்கும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகிறது இந்த வைகாசி மாதம். சரி, மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் இந்த கல்வித்துறைக்கு அதிபதியான ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறாங்க. அதனால் இந்த படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. அதனால் தேர்வுகள்லாம் நல்லா எழுத போகிறீங்க, நல்லா ஸ்கோர் பண்ண போகிறீங்க, எதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு இன்ட்ரியாக தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதில் முயற்சி கொஞ்சம் பண்ணலை, அந்த முயற்சி வெற்றியடிக்கிற அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கல்வி உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு பிரகாசம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி, அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விவசாய அன்பருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்கியஸ்தானத்தை ராகு செவ்வாய் இருக்கிறதால உங்களுக்கு இந்த வைகாசி 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் தனது ஆட்சி வீடான மேஷத்துக்கு மாறுறார். இது நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் இந்த அரசாங்க நிதி உதவிலாம் கிடைக்கிற வாய்ப்பு வந்தால் வாங்குங்க. புதிய சலுகைலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இந்த வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த விவசாய பணிகளை கொஞ்சம் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்குது. பார்த்துக்குங்க. பழைய கடன்லாம் நீங்கள் இருந்தால் அதை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசம் இருக்குது. அதனால் ஒரு நிம்மதியான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது விவசாய அன்பர்களுக்கு. பொதுவாகவே பெண்களுக்கும் பார்த்தா இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் இருவரும் உங்களுக்கு பக்கம் இருக்காங்க. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதம் அமைப்போது உங்களுக்கு. குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலை தான் இருக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் இந்த அஷ்டமத்து சனியால் அடிக்கடி கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரலாம். பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையை கவனம் செலுத்துங்கள். இந்த ஒத்த தலைவலி, வயிற்று வலி, ஒரு சில விஷயங்கள்லாம் வரும், பார்த்துங்க. சிறுநீரக கற்கள்லாம் உருவாக்குற வாய்ப்பாக கொஞ்சம் கவனமாக மருத்துவரை கொண்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு. அதே சில அறிவுரைன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இடம் ஃப்ரீயாக பேசுங்க. அதனால் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அருமையாக செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. கோயிலுக்குள்ளும் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கும் மாலையில் அருகில் கோயிலுக்கு போயிட்டு அகல்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு ஒரு அந்த நிம்மதியும் நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு வெற்றியும் தடையற்ற எல்லா விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. உங்களுடைய சந்திராஷ்டம் பார்த்திங்கன்னா வைகாசி 16ஆம் தேதியிலேருந்து வைகாசி 28ஆம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்குது. வெற்றியில் சனி பகவான் இருக்கிறதால ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. திடீர்னு ஒரு இன்டர்வியூ போன காலைல போய் சாயங்காலம் வேலைக்கு ஜாயின் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு உங்களுக்கு
கண்டிப்பாக இருக்குது. பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம்.